என்ன இது அமாவாசைன்னு சொன்னாங்க, பார்த்தா நான் இங்கிலீஷ் காய்கறியா வாங்கி போட்டு வச்சிருக்கேன். நீ இப்படி நாட்டுக்காயா போட்டு வச்சிருக்க. ஒருத்தரையும் காணி ஈய வரட்டிட்டு கிடக்குறோம். எங்கிட்டாவது யாராவது வர மாட்டாங்களான்னு பாப்போம். என்ன செய்ய? நான் 3 மணிக்கே எந்திரிச்சு போய் இன்னைக்கு அமாவாசையை நினைச்சுக்கிட்டு கத்தரிக்காய் பொடலங்காய் கேரட் பீட்ரூட்னு வாங்கிட்டு வந்தேன். அது பாத்துக்க ஒண்ணு கூட விக்கல. இன்னைக்கு ஒருத்தனை கூட காணா. வாய்யா வா, அதான் காய் தானே வச்சு உட்கார்ந்துருக்கோம். அப்புறம் காய்கறிக்காரம்மான்னு இவர கூப்பிடணுமாக்கும் ஒரு தடவை. காயெல்லாம் எப்படி இந்த இருக்கு பாரு. வெண்டைக்காய் இருக்கு, கேரட் இருக்கு. எப்படி எப்படி கேரட்டா ஒடிச்சு பாக்கணும்னா பாரு, வெண்டைக்காவை நசுக்கி பாரு, தக்காளியை பிதுக்கி பாரு. அப்புறம் என்ன செய்ய போற நீ? உனக்கு வேண்டிய காயை மட்டும் எடு. என்ன முட்டைகோஸ் இருக்கு? முட்டைகோஸ் எங்க? முட்டைகோசு இருக்குல்ல பாரு, இந்த கிடக்குல. என்ன தெரியலையா உனக்கு? முருங்காய முறுக்கி பார்த்து, முருங்காய முறுக்கி பார்த்து வாங்க சொல்றேன். கத்திரிக்காயை பிரிக்கி பார்த்து வாங்க சொல்றேன். உருளைக்கிழங்கு என்ன உருண்டு போய் வாங்க சொல்றியா? நல்லா உருண்டையா? நீ எல்லாம் உருண்டை இருந்தா அங்கிட்டு போய் உருளு. இந்த இடம் பூரா கிடக்கு, இவ்வளவு கிரவுண்டு கிடக்கு, அதுல உருளு போ. உருண்டு பார்த்து நல்லா வாங்கின நீ பார்த்தா காய் வாங்க வந்த மாதிரி தெரியலையே. முடிச்சு 4 நாள் தான் ஆகுது. என் பொண்டாட்டி என்னை வரட்டி விட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வாயான்னு சொல்லிட்டான். சரி, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எந்த காயை போட்டு வச்சா நல்லா இருக்கும்? உனக்கு கல்யாணம் ஒரு கேடா? சரியா போச்சு போ. கல்யாணம் முடிச்சா மாமியா மாமனாட்ட போய் கேளியா, முருங்கைக்காவா வச்சு கொடுப்பாங்க. முருங்கைக்காய் சாம்பாரு, முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் பூவு இப்படி வச்சு கொடுப்பாங்க. நீ இங்க வந்துகிட்டு முருங்கைக்காய் முத்துனதா வாங்கணுமா இல்ல இலசா பார்த்து வாங்கணுமா? அத நீ உங்க மாமியாட்ட போய் கேளு. காயெல்லாம் என்ன சௌரியமா? காய்காரமா பார்த்து காய்காரமா இருந்துகிட்டு இருப்ப. காய் கடையில காய்காரமா தான் உட்காந்துருக்கோம். அப்புறம் என்னவா? என்ன கறிக்கடைக்காரமா நான் கூப்பிட முடியும்? காய்காரமாவும் காய்காரமா. சரி சரி, காய் தானே வாங்க வந்த. காய பாரு, இந்த இருக்கு. கேரட் இருக்கு, பீன்ஸ் இருக்கு. ஒரே இங்கிலீஷ் காயா குமிச்சு போட்டு வச்சிருக்கேன், வாங்கு. நீங்க இங்கிலீஷ் காய்கறியா வச்சிருக்க? நீங்க என்ன தோரமாகலா? ஆமா, இது ஒண்ணுதான் குறை. இப்ப தோர மகளா ராஜா மகளான்னுகிட்டு இருப்ப நீ. வேற காய பாரியா? ஏமா காயெல்லாம் இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் கல்யாணம் முடிச்சு 4 நாள் தான் ஆகுது. புதுசா கல்யாணம் முடிச்சவங்களுக்கு எந்த காய் வாங்கி சாப்பிட்டாமா உடம்புக்கு தெம்பா இருக்கும்? உனக்கு கல்யாணம் ஒரு கேடா? இது வேறையா? நீ காய் வாங்க வந்தேன்னா காய முதல்ல எடுத்து பாருயா. கேரட்டை நசுக்கி பாரு. இந்த உருளைக்கிழங்கு இருக்கு. ஏமா நீ கல்யாணம் முடிச்சு சர்வீஸ்ல இருந்திருப்ப, அதனால நான் கேட்டேன். புதுசா கல்யாணம் முடிச்சவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தானே கேட்க முடியும். நீ இத போய் உங்க மாமியாட்ட கேளு. அந்த காயை மட்டும் வாங்கிட்டு பையா. மாமியார் கல்யாணம் சர்வீஸ் இருப்ப. சரிம்மா சரிம்மா விடுமா, கோவிக்காத. என்ன நீ என்ன பாரு இப்படி அம்மாவாசியமா காய் ஓடலேன்னு உட்கார்ந்து. சரி சரி, காய்கறிலாம் எப்படி பார்த்து வாங்குற அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த இருக்குல்ல, கேரட்டை தொட்டு பாரு, நோக்கல இப்படி அமைக்க பாரு. வேற என்ன இருக்கு பாரு. முத காய பீன்ஸ் என்ன பண்றது? ஒடிச்சு பாக்கணுமா? நீ நல்லா ஒடிப்ப. நீ தான் இப்ப வளைஞ்சுக்கிட்டு இருக்க. ஏமா பீன்ஸ் என்ன ஒடிச்சு பார்த்து வாங்குறதா? ஆமா, நீயே ஒடிஞ்சு போய் தான் இருக்க. பீன்ஸ வேற ஒடிச்சு பார்க்க போறியா? ஒடிச்சு 4 காய் வாங்கிட்டு போயா பொண்டாட்டிக்கு சமைக்க. என்னம்மா மணி இந்தம்மா 11 ஆகுதுமா, வாங்கிட்டு வர சொன்னா அதான் வந்து. நீ என்னடா இந்த பொழக்கிற? ஏமா காய்கறி கேட்டா ஒரு கஸ்டமர் வந்தா ஒரு பொலைட்டா பதில் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ காய் வாங்க வந்த மாதிரியே தெரியல. போட்டு என்னைய லோன்னு அலக்களிக்கிறப்போ. சரி சரி விடு. கேரட்டு பார்த்து எப்படி பார்த்து வாங்கணும்னு சொன்ன? இதாதான் அமைக்கி பாரு. நோக்கலையா தொட்டு பாரு. இது வேறதையா தொட்டு பாத்துற வேண்டியதா? சரி சரி, நீ வந்து பார்த்தா காய்கறி விற்கிற மாதிரி தெரியல. உங்ககிட்ட காய்கறி வாங்கவே எனக்கு பிடிக்கல. நீ கேட்டா இங்கிலீஷ்ன்ற தோரமாகன்ற. சே நமக்கு இது சரிப்பட்டு வராது. இந்தா அங்க ஒரு அம்மா உட்காந்துருக்கு பாரு, நாட்டு காய்கறியா வச்சிருக்கு. அதை நான் போய் வாங்கிக்கிறேன். உன் வேலையை பாரு போ. நீ இங்க வாங்கினது பார்த்தா வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து நாட்டுக்கட்டைன்னு பாட்டு பாடிக்கிட்டு வர ஒருத்தன் காய் வாங்க வர மாதிரி தெரியாம. ஏம்மா நாட்டுக்கட்டையா இருக்கிற நாட்டு காய்கறியை நல்லாவே விக்கிற. என்ன காயெல்லாம் என்ன விலை? கத்தரிக்காய் 25 ரூபாயா, புடலங்காய் 72 ரூபா. என்ன காய்? கத்திரிக்காய் என்ன ப்ளூ கலர்ல இருக்குது? அது நான் இப்ப கம்மா காய். அது கம்மா காய் ப்ளூ கலர்ல தான் இருக்குமா? ஆமா. என்ன சட்டை மஞ்சள் கலர்ல எல்லாம் போட்டிருக்கு? அது நீ என்னையா காய் வாங்க வந்த மாதிரி தெரியல. மஞ்சள் கலர் சிவப்பு கலர். ஏமா இந்த காய் பார்த்தா பலபலன்னு வேற இருக்குது. காயை எப்படி வாங்கணும்னு அந்த மாட்டை கேட்டா பிரிக்கி பார்த்து வாங்கு, நசுக்கி பார்த்து வாங்குனது. நீ என்னடா நான் நாட்டு காய்கறியை வச்சுட்டு பலபலன்னு இன்ன வரைக்கும் அந்த அம்மாவை ஆவிய வாங்கிட்டு இப்ப ஏன்ட்ட வந்து ஆவிய வாங்குவாங்க. காயை பார்த்து வாங்கியா? சோ நீ பாத்துட்டியாமா? அத
ஆமா அப்படியே அந்த அம்மா புலம்பிக்கிட்டு தான் இருந்துச்சு. என்னம்மா இன்னைக்கு அம்மாவாசை அதிகமா ஊர் பேட்டை பூரா வை வாங்க வேண்டியதா இருக்கு. ஏமா நான் புதுசா கல்யாணம் முடிச்சவன், எனக்கு இந்த காயை எப்படி பாக்குறது, பிதுக்குறது, நசுக்குறதுலாம் எனக்கு தெரியாது. காய் வாங்குறதுக்குலாம் புதுசா கல்யாணம் முடிச்சேன் பழசா கல்யாணம் முடிச்சேன்றாக்க காயை வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சமைக்க கொடு. உன்னிட்ட என்னடி தான் கொண்டாடி குடும்பம் நடத்தினாலும். ஐயா நான் கல்யாணம் முடிச்சு 4 நாள் தான் ஆகுது. அதத்தையும் சொல்றேன். நீ இந்த காய் வாங்குறதுக்கு எந்த வார்த்தை வரிய, நீ என்னோட குடும்பம் நடத்த போற? சரி சொரக்கா என்ன விலை? அட பாவி, உன்கிட்ட விலை சொல்ல முடியும். எனக்கு கிட்னி தெரிஞ்சுவோம்ல 32 ரூபா. எடுத்தா எடுக்காட போயா முத. கிலோ 32 ரூபாயா? சரி சரி விடு. காலகாலத்துல முத வியாபாரத்துல வந்து என்னைய போட்டு பணம் எடுத்துக்கிருக்கு. ஏமா கத்திரிக்காய் என்ன விலைமா? அட நான் அப்படியே சொன்னேன்ல 22 ரூபான்னு. இது 32 ரூபா, அது 22 ரூபா. ஆமா அப்படியா? சரி புதுசா கல்யாணம் முடிச்சவங்களுக்கு எந்த மாதிரி காய்கறி வாங்கி சாப்பிடலாம்? புதுசா கல்யாணம் முடிச்சவங்களுக்கு என்னையா நீ என்ன காய் வாங்க வந்தியா? நீங்க என்னையா நினைச்சுட்டு தெரியுற? ஏமா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படி காய்கறி வாங்குறதுன்னு தெரியாது. அதனாலதான் ஓன்ட்ட கேக்குறேன் நானு. புதுசா கல்யாணம் எங்க போவோம்? பொண்டாட்டி எங்கயா? ஏமா பொண்டாட்டி இல்லாம நீ எல்லாம் என்னத்துக்கா காய் வாங்குற? பொம்பளையால போய் காய் வாங்க சொல்லியா? அத சொல்றத கேளுமா. நான் என் பொண்டாட்டி பேச்ச தட்டுறதே கிடையாது. அவ என்ன சொல்லிவிட்டா, நீ போய் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க, நம்ம வந்து சமையல் பண்ணிடுவோம் சொல்லி சொன்னா. அதனால உன்னைய போய் அனுப்பியிருக்காவாரு அவ ஒருத்தி. பொம்பளைகிட்ட வந்து கடலையை போட்டுக்கிட்டு வியாபாரம் பாக்குறவங்க காலங்காலத்துல வியாபாரம் பார்த்துக்கிட்டு உசுரம் வாங்கிட்டு இருக்க பொம்பளைகிட்ட கடலை ஓடுறதுக்குனே வந்திருப்பேன் முதல்ல. ஏமா அந்த அம்மாவுக்கு வாய் அகலமா இருந்தா உனக்கு வாய் ரொம்ப பெருசாலமா இருக்கு. ஓ வயசு என்ன? நீ காய் 4 நாள் தான் ஆகுதுங்கிற கல்யாணம் ஆகி. அதுக்கு வந்து பொம்பளைகிட்ட வந்து காய வாங்கணுமா வீட்டுக்கு போன மாட்டிருக்கல, அங்க குடையிற இங்க குடையிற இப்படி இந்த தெரு பூரா தான் கால இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. நீ யார்ட்டையும் வாங்குற மாதிரி தெரியல. போயா போய் கறியை வாங்கி தின்னுயா போயா. என்னடா காய்கறி வாங்க வந்தா மாமியாரை கூட்டுவா, மருமகளை கூட்டுவா, பொண்டாட்டியை கூட்டுவான்னு சொல்றாங்க. இவங்க காய்கறி விற்கிறாங்களா இல்ல குடும்ப பஞ்சாயத்து பேச வர்றாங்களான்னு தெரியல. என்ன பண்ணி தொலைகிறது? கல்யாணத்தை முடிச்சு விட்டோம், காய்கறிய வாங்க வந்துட்டோம். கடத்தருக்கு வந்தா 4 பேர்கிட்ட கந்து வெட்டி போலமா போச்சு நமக்கு. நான் போய் அனுப்பிச்சு விடுறேன் உங்க 2 பேர்த்துக்கிட்டே. என் மாமியார போடுற போடு என்னன்னு தெரியும். கருமம்.